நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, மெயினான ஒருத்தவங்கள பத்தி பார்க்க போறோம். இவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்ப வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஆளு தான் அவரு. ஸோ அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவிலேயே முதலா தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிச்ச முதல் ஆளு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, முதல் பேருந்து நிலையம் அவங்களே ஓனா கட்டி குடுத்ததா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, முதல் இருசக்கர வாகனம் தொழிற்சாலை அமைச்சதா இருக்கட்டும். இந்த மாரி மிக முக்கியமான ஒரு சொந்தக்காரர் அப்படிங்கலாம். அதாவது அவங்க இதுல மட்டும் இல்லாம, இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டுபிடிச்சதா இருக்கட்டும். இதெல்லாம் மிக முக்கியமா பேசப்படுற ஒரு முக்கியமான ஆள் தான் பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாமேதை என்னென்ன பண்ணாங்க? எந்த காலகட்டத்துல பொறந்தாங்க? என்னென்ன அவங்க இப்ப வரையும் அவங்க பேரு உயர்ந்திருக்கு. ஸோ இத பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, ஜிபி நாயுடுவ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜிபி நாயுடுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கோபால துரைசாமி நாயுடு. ஸோ இவங்க பேரு இந்த பேரு தான். இவங்க எப்ப பிறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1893ல இவங்க பிறக்குறாங்க. அதாவது எந்த களங்கல்ங்கிற ஒரு கிராமத்துல. ஸோ இந்த களங்கல்ங்கிற கிராமத்துல அவங்க பொறக்குறாங்க. பொறந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அ அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா, தாய்மாமன் கிட்ட தான் ஃபுல்லா வளர்றாங்க. தாய்மாமன் கிட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க படிக்கிறது எல்லாமே இந்த திண்ணையில சொல்லிக் குடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில. ஸோ அந்த மாரி தான் போய் படிக்கிறாங்க. படிச்சாலும் கொஞ்ச காலத்திலேயே அவங்களுக்கு அவங்க வறுமை காரணமா என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அதாவது தென்னை மர தோட்டத்துக்கு. ஸோ அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலகட்டங்கள்ல மிக முக்கியமா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில தான் அந்த காலகட்டங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு மிக முக்கியமா என்ன பேசப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க மிக முக்கியமான அ பிரிட்டிஷ்காரங்கலாம் அந்த வழியா போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது, மிக முக்கியமா ஒருத்தர் அந்த வழியா பிரிட்டிஷ்காரர் பைக்ல வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ சைக்கிள்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு இருக்கும்போது, அந்த பைக் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பேர் ஆயிருது. ஸோ ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் ஜிடி நாயுடு கூப்பிடுறாங்க. ஜிடி நாயுடு அங்க போறாங்க. போனோனே எனக்கு ஒரு மண்ணெண்ணெயும் துணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே அவரு போய் எடுத்து கொண்டாந்து குடுக்குறாரு. குடுத்த உடனே என்ன பண்றாருனாக்கா, இந்த ஒரு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்றாரு. ஆன் ஆகி ரன் ஆயிருது. இத பார்த்தோனே ஜிடி நாயுடுக்கு மிக முக்கியமா அந்த வண்டிய நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிளம்பி மறுபடியும் ட்ரெயின் ஏறி கோவை போறாங்க. ஸோ கோயம்புத்தூர் அப்பதான் உள்ளேக்கு போறாங்க. உள்ளேக்கு போகும்போது அவங்ககிட்ட எந்த விதமான காசு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல்ல போயிட்டு அங்க சர்வரா வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி 3 வேளை சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. வேலையும் பார்க்கணும். ஸோ அந்த மாரி இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ப ஜ ஹோட்டல்ல ஜாயின் பண்றாங்க. வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு வர மிக முக்கியமா அவங்களோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பைக் வாங்கணும் அவங்களோடது. ஸோ அது என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வர்ற காச ஒரு நாளைக்கு ரூ. 3 க க அவங்களுக்கு வருமானம். ஸோ அத வச்சே சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச காலங்கள்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் காச சேமிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா, திருப்பூர் மூவ் பண்றாங்க. திருப்பூர்ல மூவ் பண்ணி அங்க போய் என்ன பண்றாங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு பஞ்சாலைய அவங்க அப்ப வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்கி அந்த பஞ்சாலையில அப்போ மிகப்பெரிய ஒரு எல்லாருமே யூஸ் பண்றது எல்லாமே அந்த பஞ்சாலைய தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வருது. வந்தவொனே அவங்களுக்கு ரூ. 15,00,000 அப்ப காசு வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல 15,00,000ங்கிறது மிகப்பெரிய ஒரு காசு. ஸோ அந்த காச எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, மறுபடியும் மும்பைல போய் அந்த பருத்தி இத ரெடி சேல்ஸ் பண்ணுவோம். அதாவது அங்க வியாபாரம் பண்ணுவோம்னு அங்க கிளம்பி போறாங்க. ஆனா, அங்க போயிட்டு அவரால வெற்றி பெற முடியல. அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் சொந்த ஊருக்கே மறுபடியும் அங்க வந்துர்றாங்க. வந்துட்டு கோவையில மறுபடியும் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அந்த பிசினஸ் மேன். ஸோ அவர போய் பார்க்குறாரு. ராபர்ட்ங்கிறவங்க ஜெர்மனிய சேர்ந்தவங்க. ஸோ அவங்கள போய் பார்த்தோனே, அவங்க அந்த மோட்டார் பைக் இதெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அவங்க இந்த இத நான் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி கேட்கவுடனே, அவங்க ஓகே நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாரி என்கரேஜ் பண்ணி குடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரு அந்த ஒரு பிசினஸ்ல இறங்குறாரு. அதுக்கப்புறம் இறங்குனதுக்கு அப்புறம் நடத்திட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னாக்கா, அப்ப பொள்ளாச்சியிலேருந்து பழனிக்கு ஒரு பேருந்து சேவை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாரி ஒரு கார் வாங்கி ஓட்டுறாங்க. சோ கார் வாங்கி ஓட்டும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களே டிரைவரா அதுல பயணிக்கிறாங்க. ஸோ பயணிக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான 365 நாளும் எந்த விதமான ஒரு விடுப்புமே எடுக்காம, அவங்க ஃபுல்லாவே இதுல வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாரி இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, இந்தியாவுல மிக முக்கியமா ஒரு 1931ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு நெருக்கடி ஏற்படுது. இந்த நெருக்கடி காலகட்டங்கள்ல அவங்கனால அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போக முடியலன்னு சொல்லலாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போதே மறுபடியும் என்ன பண்றாங்கனாக்கா இவங்க ஆ அதாவது கோவையில பல்லடத்துல மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டணும். ஸோ அப்படிங்கிற மாரி ஏற்பாடு பண்றாங்க. அப்பவே ரூ. 1,00,000 காச குடுத்து அந்த
அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட வந்து இவங்களாவே வந்து ஓனா கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு தொழிற்சாலை அப்படிங்கலாம். அந்த ஒரு தொழிற்சாலைய என்ன பண்றாங்கனாக்கா, இவங்க அந்த இதில நடத்த முடியாம இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, 1938ல அப்ப இருந்த கவர்ன்மெண்ட் கிட்ட வந்து பேசுறாங்க. ஒரு கடிதம் எழுதுறாரு. இத வந்து நீங்களே வந்து எடுத்து நடத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாரி போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1945 1945ல ஒரு என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு பாலிடெக்னிக் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஏற்பாடு பண்றாங்க. அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையா வந்து இவங்க தான் வந்து பாலிடெக்னிக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப இருந்த சென்னை மேயர் அப்படிங்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வந்து போப்புங்கிறவங்க. ஸோ அவங்களோட பேர தான் வந்து அந்த பாலிடெக்னிக்கே ஃபைனலா வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து திறந்து வைக்கிறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த போப்பு வந்து வந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. வந்து இவங்கள பத்தி நெறைய வந்து இன்னோவேட்டிவா வந்து நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சதுல மெயினா பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க அதாவது ஐரோப்பா போயிருக்காங்க. ஸோ ஐரோப்பா போயிட்டு அந்த மாரி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்காகோ போயிருக்காங்க. சிக்காகோல வந்து ஒரு ஆய்வகம் போயிருக்காங்க. ஸோ ஆய்வகத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து இந்த மாரி ஆராய்ச்சி வந்து எப்படி வந்து புளியறது அப்படிங்கிற மாரி வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, உள்ளே போயிட்டு அவங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி வந்து கண்டுபிடிச்சு குடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நவீனமான ஒரு வாக்கு இயந்திரத்தையே வந்து இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவரோட கண்டுபிடிப்பெல்லாம் பார்க்கோன விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ, அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே வந்து அதிகமான வந்து கண்டுபிடிப்புகள வந்து இவர் வந்து கொண்டுகிட்டே வந்ததுனால, இவரோட சிறப்ப பார்த்துட்டு மக்களும் வந்து அதிகமா வந்து இவர வந்து இந்த மாரி ஒரு பண்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. 1937 ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரிக் மறுபடியும் வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த தொழிற்சாலையெல்லாம் ஆரம்பிச்சு அதில வந்து அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்களோ, அத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, அங்கே ஒரு ஜெர்மனிக்கு போறாங்க. ஜெர்மனியில மிகப்பெரிய ஒரு கண்காட்சி நடக்குது. ஸோ இந்த கண்காட்சியில எல்லாத்தையும் வந்து காமிக்கிறாங்க. காமிச்சு அத வந்து காட்சி பொருளா வந்து மாற்றப்படுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஹிட்லர பார்த்ததாகவும், ஹிட்லர்கிட்ட வந்து அவங்க வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பென்ஸ் கார வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கிட்டு இப்ப வந்து கோவையில வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இப்போ வரையும் அந்த கார்கள்லாம் வந்து கோவையில வந்து பார்த்தீங்கன்னா, கண்காட்சிக்காண்டி அந்த ஜிடி நாயுடு அந்த ஹால்ல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. எல்லா துறையிலயுமே வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் தொண்டு ஆற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேளாண் துறையிலயும் அதிகமான வந்து ஈடுபாடுகள் வந்து இவங்க கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் வந்து ஒரு குறைவான நாள்கள்லயே வந்து ஒரு நாள்லயே ஒரு வீட கட்டி முடிக்க முடியுமா? அதாவது குறைவான பட்ஜெட்ல வந்து கட்டி முடிக்க முடியுமா? அப்படிங்கிற மாரியே வந்து இவங்க மெயினா பார்த்திருக்காங்க. ஸோ அப்படி கட்டப்பட்ட வீட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, துணை ஜனாதிபதியா இருந்த அந்த டயத்துல அவங்களே வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப இருந்த காந்தியா இருக்கட்டும், அப்ப இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு வந்து மிக முக்கியமா வந்து ஒரு பழக்கவழக்கத்துல இருந்திருக்காங்க. அதாவது நண்பர்களா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி இருந்தாலும் அவங்களோட தொழில்நுட்பம் வந்து எதையுமே வந்து மிகப்பெரிய லெவல்ல கொண்டுட்டு போகல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. நம்ம கோயம்புத்தூர்ல வந்து அவினாசி ரோட்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஹால் இருக்கு. அந்த ஹால்ல அவரு வந்து என்ன கண்டுபிடிச்சாரோ, அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ எல்லாமே வந்து அங்க வந்து கண்காட்சி வச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, இவ்வளோ பெரிய நம்ம தமிழ்நாட்டுல பொறந்திருக்க மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்கு வந்து கிடைச்ச பெரிய பொக்கிஷம். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து அப்ப வந்து யாருமே வந்து அவங்க வந்து உயர்த்தல. அதாவது அவங்களோட வந்து என்கரேஜ் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இருந்தாலும் அவரோட கண்டுபிடிப்புகள் வந்து மிக முக்கியமா வந்து மிகப்பெரிய லெவல்ல அ தொழிற்சாலையா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து மிக முக்கியமா வந்து பெரிய லெவல்ல கொண்டு வந்த அதாவது ஒரு படிப்பே இல்லாம ஒரு கூலி வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மிகப்பெரிய லெவல்ல வந்த மிக முக்கியமான ஆளு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜிடி நாயுடு. அவங்க தான் வந்து அவங்களோட கதைய தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.